காற்றடிக்குது பாருங்க. இது ஆடி மாதம் இல்லை, ஆடி மாதத்துல காற்று அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்துட்டு ஆடி காற்றும் அடிக்குது, இது பெய்யுது, மழையும் பெய்யுது. சூரியன் மட்டும் காணவே பாருங்க. காற்று தான் நிறையா காற்று அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற இதுக்கெல்லாம் இப்போ தான் ஏதோ கம்மியாகிட்டுருக்கு. மழையெல்லாம் தூரிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மழையெல்லாம் தூரிக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மழையை காமிக்கிற மாதிரி. அது மழை தானே உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். அந்தளவுக்கு மேகமூடி இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி இதாகிட்டு மேகத்தில் பாருங்கள். பாருங்கள் எப்படி காற்றடிக்குதுன்ட்டு. காற்றடிக்குது மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். காற்று நானும் கூட சரி சாயந்தரம் நிற்கும், மத்தியானம் நிற்கும், அப்படி முடியாச்சு நினச்சிட்டே இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிற்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நினச்சிட்டே இருந்தேன், நிற்கவே இல்லை. காற்று மட்டும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காற்று மழை இந்த நம்ம பாடாம்படுத்தி எடுக்கிறாங்க. எப்படியா படிச்சுக்குதுன்ட்டு இந்த காலம் அப்படியே ஆடி வந்துக்குது. இவர் நம்ம தோஸ்து தான், தோஸ்தோட அப்பா தான். எப்படியா தட்டிக்குதுக்கா மழையில் கூட வீழுது. மட்டும் உங்களோட பாருங்களேன், கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்களா? அவங்க என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா கிரிக்கெட் ஆடி அடிக்கிறேன். பேட் அடிப்பாரு சாரி, அதை மட்டும் என்ன காட்ட முடியல. அடிக்கிற காற்று ஃபோனே கீழே அந்த வீட்டோட ஓனர் பர்மிஷன் கொடுத்துருக்கலாம். நம்ம வீட்டுக்கு வேலை போகிறதுக்கு இப்படி ஆடுது இருக்கிற வாழை மரம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேப்ப மரம், அங்கே புளிய மரம்ன்ட்டு எல்லாம் மரம். அப்படியே இந்த சைடு வந்து பாருங்கள், இங்கே நம்ம வீட்டுக்கு அதே பாருங்க பழம் கிடச்சி இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஃபெர்டிலைசர் அடிக்கிறாங்க. இந்த ஃபெர்டிலைசரில் ஏகப்பட்ட அவங்களோட வெல் பிளே பண்ணி அவங்களோட முதல் கப் அடிச்சிட்டாங்க. பஞ்சாபுக்கு அவங்களோட 18 வருஷம் சாபம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஆகிட்டுருக்கு. எல்லோ கலர் ஏன் திரும்ப நான் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே சொன்னேன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் வந்து சிஎஸ்கேன்னாங்க. ஆனால் நான் சிஎஸ்கே சொல்லுவேன், சிஎஸ்கே ஃபேன். ஓகேங்களா? ஐபிஎல் பார்ப்பாரு, எல்லா மேட்சும் எல்லா டீமும் பார்ப்பாரு. ஆனால் அவர் சிஎஸ்கே இது பரவாயில்ல, அடுத்த வருஷம் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். எம்ஐ வந்துட்டு எப்படி சொல்கிறது, எம்ஐ
எல்லாமே வந்துட்டு நம்ம திகிரி தோஸ்த். அவரும் வந்துருக்கும், நாமளும் வந்துருக்கும். ரிலேஷன்ஷிப் கிடப்பு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? யாராவது ஆர்சிபி ஃபேன் இருந்தால் ரெட் கலர் ஆட்டை ஆன் பண்ணி விட்டு போங்களா சொல்லிட்டுன்னா அந்த டீமோட ஆட்டை கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பாருங்க, காற்று அடிக்கிற காற்று பாருங்க, நிற்கும் கூட மாட்டேது. ஆட்டி மாதம் நேரத்தில் காற்று தான் பாருங்க, மழையே சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. இருங்கன்னு வாங்குறவங்களுக்கு அது மழையாக அந்தளவுக்கு காற்று படிக்கிற பேசுறது வந்து சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம டீம் எடுத்துட்டாங்க. இது வேஸ்ட் தெரியல. இது ஃப்ரெண்ட்ஸ் ஓடக்கல்னா அவனுக்கு தெரியாது. ஓடக்கல் வந்துட்டு வளருமா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சைக்கிள் எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ காலத்தில் நம்ம கிரிக்கெட் விளையாண்டுனால தாண்டி நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் சைக்கிளே போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது செங்காடுன்னு ஒரு ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏரியாவுக்கு இது சும்மா போயிட்டு வரீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயா ஆனால் இந்த சைடு காத்தூர் எங்கள் ஊரில் வீடு இருக்கு. அது கடந்து போயிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கும் இதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு என் உடம்பு ஜெல்லி பண்ணிகிட்டே இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. பாருங்க பூசிக்காய் பார்த்தா இல்லை, பூசிக்காய் பாருங்க, பூசிக்காய் அவங்களுக்கோசரம் கொடுப்போம். ஆனால் அவங்களே வேணுங்கிற மாதிரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிளாஸ் வேறு ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க. போய் நான் சப்மிட் பண்ணிங்கன்னா என்னையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மாக உங்களுக்கு 10th ரிசல்ட்டை சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனால் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்து காமிப்பேன்டா அப்படின்னு சேலஞ்ச் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஃபஸ்ட் இல்லைன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சேலஞ்ச் விட்டுருக்கேன். 2த்தில் ஒன்று வந்துட்டு